நான் செய்ய போவது நெல்லிக்காய் ஜாம். முதலில் நெல்லிக்காயை ஆவியில் வைத்து வேக வைக்க வேண்டும். சிறிது ஆறிய பிறகு நாம் அதன் விதையை நீக்கிவிட்டு அதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை எடுத்துவிட்டு அதனுடன் சிறிதளவு தண்ணீர் விட்டு நாம் அதை நன்றாக காய்ச்ச வேண்டும். பின் அரைத்து வைத்திருக்கும் நெல்லிக்காயை இதனுடன் சேர்த்து கிளற வேண்டும். இப்பொழுது நமது நெல்லிக்காய் ஜாம் தயாராகிவிட்டது. இதனுடன் சிறிதளவு நட்ஸை சேர்க்க வேண்டும். நான் செய்த முதல் டிஷ் தயாராகிவிட்டது. அடுத்ததாக நான் செய்ய போவது உளுந்து புட்டு. அதற்கு முதலில் உளுந்தை நாம் வறுத்தெடுக்க வேண்டும். வறுத்தெடுத்த உளுந்தை இங்கே வைத்திருக்கிறேன். அடுத்து சிறிதளவு பச்சரிசி எடுத்து அதை வறுத்தெடுக்க வேண்டும். வறுத்தெடுத்த பச்சரிசியை இதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உளுந்தையும் பச்சரிசியையும் அரைத்த பொடியை இங்கே வைத்திருக்கிறேன். இதனுடன் சிறிதளவு உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் சிறிதளவு தண்ணீர் விட்டு புட்டு மாவை போல மிக்ஸ் செய்து எடுக்க வேண்டும். அதன் பிறகு நாம் அதை ஆவியில் வைத்து வேக வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தேங்காவை வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் கருப்பட்டியை தூசியாக்கி அதனுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும். பின் அதை சிறிது நேரம் இளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் நட்ஸ்களை அதனுடன் சேர்த்து அதை நன்றாக இளக்க வேண்டும். நான் செய்த இரண்டாவது டிஷ் உளுந்து புட்டு தயாராகிவிட்டது. அடுத்ததாக நான் செய்யவிருக்கும் மூன்றாவது டிஷ் பனானா பர்ஃபி. அதற்காக முதலில் வாழைப்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் நாட்டு சர்க்கரையை காய்த்தெடுத்து கொள்ள வேண்டும். காய்த்த நாட்டு சர்க்கரையை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பேனில் நெய் ஊற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடன் தேவையான அளவு கோதுமை மாவை சேர்த்து நன்றாக இளக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கோதுமை மாவுடன் சேர்த்து நன்றாக இளக்கிவிட வேண்டும். அடுத்ததாக நாம் காய்த்து வைத்திருக்கும் நாட்டு சர்க்கரையை இதனுடன் சேர்க்க வேண்டும். சேர்த்து நன்றாக இளக்கிவிட வேண்டும். இதோ நமது பனானா பர்ஃபி தயாராகிவிட்டது.